ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 8/4/2019, கிழமை திங்கட்கிழமை. திருதியை திதி 4:16 மாலை வரை இருக்கு. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 9:43 வரை இருக்கிறது. பரணி நட்சத்திரம் சித்த யோகம், பரணிக்கு அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் மரண யோகம். திங்கட்கிழமை 7:30 to 9 ராகு காலம், 10:30 to 12 யமகண்டம், 1:00 to 3 குளிகை. இன்றைய நாள் கிருத்திகை விரதம் இருக்குது. கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் 9:43 அப்புறம் விரதம் இருந்து கொள்ளலாம். கிருத்திகையினால் கொடுக்கல் வாங்கல் ரெண்டுமே தவிர்ப்பது நன்று. அது இல்லாமல் மரண யோகம். திங்கட்கிழமை நல்ல வாரமே, ஆனால் நட்சத்திரம் பரணி கிருத்திகை கொடுக்கல் வாங்கலுக்கு ஆகாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. வழக்கமான செயல்களே தடையாதும் கிடையாது. ராகுலம் யமகண்டம் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. தாய் தந்தடி ஆரோக்கியம் பரவாயில்லை. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. உயர் அதிகாரிடம் பேசும் பொழுதும் கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அது சுப செலவாகவே இருக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தில் தலையிடவே கூடாது. வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உற்றார் ஒருவிடத்தில் சற்று கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும். மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சாதக பாதக ரெண்டும் இருக்கக்கூடிய தினம் என்று என குரு பகவானும் சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 கூடியவன் 11ஆம் இடத்தில். பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். சாட்சி கையெழுத்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவும் ஒன்று. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசி அதிபதி 10ஆம் இடத்தில். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. நண்பர்கள் ஆதரவுகள் கிடைக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கொண்டோமே என்று சில நேரத்தில் வருந்த வேண்டியிருக்கும். பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. தன் வார்த்தைக்கு மதிப்பு என்றும் இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் சந்திர பகவான். எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வார்த்தைக்கு மதிப்பு உயரும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். மாணவர்கள் குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திர பகவான்.
தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்து அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனைகள் ஏற்படலாம். சாட்சி கையெழுத்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் ரீதியாக உங்களை விட சீனியர்களை இன்று சந்திப்பது கூடாது. அப்படி சந்தித்தாலும் வார்த்தைகளில் கவனமாக கையாண்டு பேச வேண்டும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும். சந்திராஷ்டமம் சாட்சி கையெழுத்து கூடாது. ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்து கூடாது. கணவன் மனைவி அந்யோன்யமும் குறைய செய்யலாம். வேண்டிய அளவு மட்டும் பேசிக்கணும். அளவாக பேசிக்கிறது ஆபத்தை எதிர்கொள்ளாமல் இருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு. பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பண வரவு உண்டு. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். தொழிலாளர் பிரச்சனைகளும் ஏற்படலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியம். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்த பண வரவுகளும் உண்டு. நினைத்தது நிறைவேறும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. வாகனத்தை செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. வெளி உலகத்தில் பழகும் பொழுது விட்டு கொடுத்து போவதே சிலாகியம் என்பதை உணர்வீர்கள். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடவே கூடாது. சாட்சி கையெழுத்தும் தவிர்க்கணும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். நேரம் தவறாமல் உண்பது நன்று. முன்னோருடைய ஆசைகள் பெறுவீர்கள். அனுசனையாக இருப்பார்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.